अयोध्याकांडम रघुपति राघव राजा राम पतित पावन सीताराम रघुपति राघव राजा राम पतित पावन सीताराम रघुपति राघव राजा राम पतित पावन सीताराम रघुपति राघव ஊழலை எதிர்ப்பதற்கு அண்ணா ஹசாரே போன்ற ஒரு சிறந்த காந்திய தலைவர் நாட்டிலே இருப்பது நமக்கெல்லாம் பெருமை. நாட்டிலே ஊழல் ஒழிக்க வேண்டும் என்று சட்டம் கொண்டு வருவதற்கு பல முயற்சிகள் கடந்த 42 ஆண்டுகளாக எடுத்து கிடப்பிலே போடப்பட்டு குப்பையில் எறியப்பட்டது. Notification is not possible, only a letter issued. Number 2, if any member of the civil society will be the head of the committee, no minister or member of parliament from Congress party will be in the committee. And prayer எதுவா இருந்தாலும் நம்மளுடைய கருத்தை நம்ம சொல்வதற்கு தயங்க வேண்டாம். அதனால என்ன whatever consequences it leads to, we will face that. That should be our attitude. இந்த தலைமுறையிலும் இதற்கு முந்தின தலைமுறையிலும் வெகுவாக கண்டுபிடித்தார். நம்மிடம் இருக்கக்கூடிய மிக பெரிய குறை நேற்றுக்கு ஒரு நண்பர் என்கிட்ட சொல்றாரு, அந்த வீட்டில் பட்டா கேட்கறதுக்கு போகலாம், தன்னுடைய நிலத்திற்கு பட்டா கேட்கறதுக்கு போகலாம். 13,000 ரூபாய் லஞ்சம் கேட்கறாங்க. இவர் 10,000 ரூபாய் வந்து கொடுக்க தயாரா இருக்காங்க. ஏயா 10,000 ரூபாய் கொடுக்குறீங்கிற முடியாதுன்னு சொல்லிட்டு வரணும். உங்களுக்கு என்ன சார் போச்சு, அவன் எனக்கு என்ன சார் பட்டா போடணும், நான் தான் சார் விற்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே, இல்லை அச்சம் என்பதில்லையே, பிச்சை வாங்கி உண்ணும் வாழ்க்கை பெற்று விட்ட போதினும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே, உச்சி மீது வானிடிந்து வீழுகின்ற போதினும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே. வந்தே மாதரம், பாரத மாதா கி ஜெய், பாரத மாதா கி ஜெய், வந்தே மாதரம், வந்தே மாதரம், வந்தே மாதரம். அண்ணா ஹசாரே ஜெயவான், அண்ணா ஹசாரே ஜெயவான், அண்ணா ஹசாரே ஜெயவான். राजा राम पतित पावन सीताराम रघुपति राघव राजा राम पतित पावन सीताराम दशरथ जय जय राम became old सीताराम he wanted जय जय राम to enthrone Rama Sitaram. All arrangements Jai Jai Ram were nicely made Sitaram. The crooked Mandara Jai Jai Ram told Kaikeyi Sita. ஐஏஎஸ்சி கோஆர்டினேட்டர் சென்னை. இங்கே டக்கர் பாபா வித்யாலயான்ற ஸ்கூலில் டி நகரில் வெங்கட்நாராயண் ரோட்டில் இங்கே தான் வந்து சென்னையோட இந்தியா அகேன்ஸ்ட் கரப்ஷன் மூமெண்ட்டோடைய நர்வ் சென்டர் இருக்குது. இங்கே தான் வந்து எல்லாருமே அசம்பிள் ஆகிறோம். இங்கேருந்து தான் வந்து என்ன மேண்டேட்னாலும் இங்கே டிசைட் பண்ணி மக்களுக்கு சென்னையில் இருக்கிறவங்க எல்லாருக்கும் தெரியப்படுத்துகிறோம். அதனால் பப்ளிக் இந்த ஈவெண்ட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணணுன்ட்டு ஆசை இருக்கிறவங்க தயவு செய்து இந்த இடத்துக்கு வாங்க. இங்கே உண்ணாவிரதம் இருக்கிறதுக்கு முக்கியமான காரணம் மக்களுக்கு தேவையான சட்டத்தை கொண்டு வரதுக்கு தான். அது என்னென்னா ஜன லோக்பால் மசோதா முக்கியமான அம்சம். இது மக்களுக்கு தேவையான அம்சம். அதில் என்ன இருக்குது அப்படின்னா ஊழல் செய்கிறவங்கள தடுக்கிறதுக்காக நிறைவேற்றப்படுறது. அதனால் மக்களுக்கு என்ன யூஸ் அப்படின்னா இதனால் வந்து இருந்த சட்டம் எல்லாமே வந்து ஊழல் செய்கிறவங்களுக்கு சாதகமாக தான் இருந்திருக்கு. குறிப்பாக ஒரே ஒரு உதாரணம் சொல்கிறேன். ஊழல் செய்கிறவனுக்கு தண்டனை கொடுக்கப்பட்டால் தண்டனை காலம் முடிந்தவுடன் அந்த ஊழல் பணத்தையே வச்சு சந்தோஷமாக இருந்துக்கலாம். அந்த பணம் வசூலிக்கப்படாது அவர்கிட்ட இருந்து. அது வந்து ஒரு சட்டத்தில் இருக்குது. ஆனால் இந்த ஜன லோக்பால் மசோதாவில் இருக்கிற சட்டம் ஊழல் செய்கிறவன சட்டப்படி தண்டிக்கப்பட்டால் அதுவும் 2 வருடத்திற்குள் தண்டிக்கப்படணும். அப்படி தண்டிக்கப்பட்டால் அவர் ஊழல் செய்த பணத்தையும் அவர்கிட்ட இருந்து திருப்பி வாங்கி அது பொதுமக்கள் நிதிக்கே கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி இந்த சட்டத்தில் இருக்குது. இதெல்லாம் வந்து நடைமுறைப்படுத்தப்பட்டால்
நமக்கு பிறகுற குழந்தை இனிமே ஒரு லஞ்சம் இல்லாத ஒரு நாட்டில் வாழ்கிறதுக்கு உண்டான விதியை நம்மளால் அமைக்க முடியும். இந்த ஊழல் நாட்டில் நம்ம சுதந்திரம் அடைகிற போது மகாத்மா காந்தி அவர்களும் மற்ற தேசிய தலைவர்களும் நம்ம நாட்டில் ஊழலற்ற சமுதாயம் இருக்க வேண்டும், எல்லா மக்களும் வறுமையின்றி வாழ வேண்டும், நாட்டில் எல்லோரும் ஒற்றுமையில் இருக்க வேண்டும் என்று அறிவுகள் விடுத்தார்கள். அது இப்பொழுது பார்த்தால் எல்லோரும் அதை மறந்துவிட்டோம். அதனால்தான் இந்த அவல நிலைமை நீடிக்கிறது நாட்டில். இதற்கு முக்கியமான காரணம் நாம் தான். ஒரு அரசாங்கம் செயல்படுவது தவறான வழியிலே சென்றார்களானால் தட்டி கேட்பது நம்ம கையில் இருக்கிறது. அண்ணா ஹசாரேன்னு ஒரு உத்தமர் 72 வயசுல உண்ணாவிரத போராட்டம் மகாத்மா காந்திக்கு அடுத்தது ஆல்ரெடி 4 நாள் ஆயாச்சு. இன்னும் எந்த ஒரு பலனுமே பார்க்காம போராடின்னு இருக்கிறதே நம்ம நாட்டுக்காக ஊழலை எதிர்த்து போராடின்னு இருக்கும்போது நம்மளால் ஆன முயற்சியா நாங்களும் உங்கள் மனநிலையில் தான் இருக்கோங்கிறத வெளிக்கொண்டு வர மாதிரி இந்தியாவிலேருந்து எல்லா பாகத்திலேருந்தும் ஆதரவு தெரிவிக்கிற மாதிரி நமது சென்னையிலேருந்தும் நம்ம தமிழ்நாட்டிலேருந்தும் எங்களால் முடிஞ்ச ஆதரவை இந்த மூலமாக தெரிவிச்சுட்டு இருக்கோம். பல பேரோட மனசில் இருக்கிற மன வெளிப்பாடை சில பேராக இங்கே உட்காந்து வெளி காமிச்சுட்டு இருக்கோம். மீட் பண்ணிருக்கோம், நிறைய பேர் வந்திருக்காங்க. நேற்று ஈவினிங்லேருந்து ஆரம்பித்தோம். அண்ணா ஹசாரே ஃபாஸ்ட் சிம்பத்தியில் பண்ணுறோம் இது ப்ரேயர் மீட்டிங்ஸு. ஸோ இந்த ப்ரேயர் மீட்டிங்ஸ் கண்டினியூ ஆகும் டில் சம் பாசிட்டிவ் ரிசல்ட் அங்கே டெல்லியில் வந்துருச்சுன்னா தென் ஒன்லி இதை டிஸ்கண்டினியூ பண்ணலாங்க. Whereupon he marched Jaya Jaya Ram to Chitrakoot Sitaram. Gave up life, brother Sitaram. He could not bear Jaya Jaya Ram. Separation Rama.